ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐசிடி அதாவது பார்த்தீங்கன்னா இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் நல்லாவே போயிட்டுருக்கு. இது ஆப்வியஸாக கிரிப்டோலையுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. எக்ஸ்பெஷலாக பிட்காயின், எத்தீரியம், ஸோ இது மாதிரி டாப் கிரிப்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ அந்த ஐசிடி கான்செப்டை ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் ஈச் அண்ட் எவ்ரிடே ஐசிடி கான்செப்ட் பற்றி. ஐசிடி கான்செப்டில் என்னென்ன விஷயம் இருக்குது ஏ டு இசட் நம்மளோட சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஐசிடி அப்படின்றது அதோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஹுடில்ஸ்டோன் அப்படின்ற ஒருத்தர் தான் இதோடைய ஃபவுண்டர். ஸோ ஐசிடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லிக்விடிட்டி, ஆர்டர் பிளாக்கு, பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி, ஸோ சம்திங் எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு, அதுவுமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வரும். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அடுத்து சிஹெச்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் ஐசிடிக்குள்ளே இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பிரேக் பண்ண போகிறோம். ஸோ ஐசிடியை வச்சு கிரிப்டோவில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலகிராம் சேனலில் தான் எந்த ஒரு செட்டப்பாக இருந்தாலும், எந்த ஒரு கிரிப்டோ சிக்னல்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கெட் இன்டு தி வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஐசிடியோடைய மெயின் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரில் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணோம்னா, பிஓஎஸ் அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா சிஹெச்ஓசிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. ஸோ இது எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கான்செப்ட். ஸோ லிக்விடிட்டி கான்செப்டை பொறுத்த அளவுக்கு பை சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, செல் சைட் லிக்விடிட்டி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஹண்ட்டு, லிக்விடிட்டி கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே லிக்விடிட்டி அப்படின்ற கான்செப்டில் வரும். ஓகேவா, இது ஃபுல்லாகவே செகண்ட் பாயிண்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக். ஸோ என்னென்ன ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்றது, புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கும், பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் அப்படின்ற கான்செப்டில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப். ஸோ ஆர்டர் பிளாக் அப்படின்றதுக்கு மாதிரியே கேப் இருக்கும். அதாவது 3 கேண்டில் இருக்கும். அந்த 3 கேண்டிலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அதுதான் ஃபேர் வேல்யூ கேப் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் எடுப்பாங்க. அந்த ஃபேர் வேல்யூ கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்கர் பிளாக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகி ஆப்போசிட் செக்சரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பிரேக்கர் பிளாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் ட்ரேடர் என்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஆர்டர் பிளாக்கு, எஃப்இஜி, அடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் 618 ஆர் 786 கன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் ட்ரேடர் என்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமிங். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா லண்டன் செஷன் கில்லர் ஜோனு, அடுத்து நியூயார்க் செஷனில் என்ட்ரி, அதாவது எல்லாத்தையுமே அதாவது பிஓஎஸ், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஃபேர் வேல்யூ கேப்பு, இது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு இந்த செஷன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி பயாஸ். ஸோ அடுத்து பிடி ரேஸு, டெய்லி பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 8th பாயிண்ட்டு. 9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கிரிப்டோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ பிடிசி 1,21,000 இன்றைக்கி ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா, அதுவே 1,15,000 வந்தால் அப்போ அது என்னது டிஸ்கவுண்ட் ரேட்டு. அப்போ 21 அப்படி போச்சுன்னா அது ப்ரீமியம் ஹையஸ்ட் ரேட். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா 9th பாயிண்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையுமே டே டு டே என்னென்ன லேர்ன் பண்ணுறோன்னு எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.